லால்குடி லால்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று நேற்றைய முன்தினம் எங்களுடைய திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கத்தில் பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டு ஒருங்கிணைந்த அனைத்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பாக லால்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் நியாயமான கோரிக்கையான புதிய நீதிமன்ற கட்டிட அமைக்க உடனே உத்தரவிட கோரி இன்று மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டம் செய்து வருகிறோம். நாளை அனைத்து வழக்கறிஞர்களும் ஒற்றுமையாக பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க இருக்கிறோம். அதாவது எதனால் இந்த போராட்டம் என்றால் 10 வருடத்துக்கு மேலாக இந்த கட்டிடத்துக்கு ஒரு தீர்வு காணப்படவில்லை. 10 வருடமாக இந்த லால்குடி வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளும் அங்கு உள்ள பெண் வழக்கறிஞர்களும் வழக்காடிகளும் பொதுமக்களும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக அந்த லிப்டில் ஒரு மூத்த வழக்கறிஞர் மாட்டிக்கொண்டு விட்டார். அவரை வெளியில கொண்டு வர இயலவில்லை. அவரை தீயணைப்பு துறை மூலியமாக அந்த லிப்டை உடைத்து மீட்டார்கள். இந்த மாதிரியான காலச்சூழல் இருக்கிறது காரணத்தினால்தான் இந்த போராட்டத்தில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இது லிப்டில் வந்தது வழக்கறிஞர் மட்டுமல்ல, பொதுமக்கள் இருக்கிறார்கள், கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். எதனால மாற்றுத்திறனா? அங்க சார்பு நீதிமன்றம் இருக்கு. அந்த சார்பு நீதிமன்றத்தில் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள்லாம் நிறைய இருக்கு. அதுல வரக்கூடிய கால் உடைஞ்சு போனவங்க, கால் இல்லாதவங்க எப்படி லிப்ட் இல்லாம ஏறி போக முடியும்? இந்த மாதிரியான உட்கட்டமைப்பும் அடிப்படை வசதிகளும் இல்லாத காரணத்தினால்தான் ஒரு லால்குடி ஒரு பசுமையான ஏரியா, இங்க உள்ள ஒரு மூத்த அமைச்சர் உள்ள ஏரியா, அந்த ஏரியால இப்படிப்பட்ட ஒரு தீர்வு காணப்படாதனால்தான் இன்று இந்த இவ்வளவு பெரிய அறவழி போராட்டம் நடைபெறுகிறது. சி. முத்துமாரி, திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்க செயலாளர்.